ஹாய், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளட்டர் நேட்டிவ் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ளகின் பற்றி பார்க்குறோம். ஸோ ஃப்ளட்டர் நேட்டிவ் ஸ்ப்ளாஷ் ப்ளகின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையான வழி எது அப்படின்னா ஃப்ளட்டர் நேட்டிவ் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற ப்ளகின் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ இது போல் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு டிசைன், ஒரு உங்கள் லோகோ வரலாம், இல்லை சம் லோடிங் ஸ்க்ரீன்ஸ் வரலாம். ஸோ அது கொண்டு வரக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஃப்ளட்டர் நேட்டிவ் ஸ்ப்ளாஷ் ப்ளகின். இது ஹைலி சப்போர்ட்டட் ப்ளகின். அரௌண்ட் 6000+ லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளகின் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சின்ன டெமோவில் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு டெமோ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த டெமோ ப்ராஜெக்டுடைய ப்ரிவ்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு எம்டி ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லான்ச் ஐக்கானும் கிடையாது. லைக் நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நேட்டிவ் ஸ்ப்ளாஷும் வராது. ஸோ இதுதான் ஒரு பிளாங்க் ப்ராஜெக்ட். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நேட்டிவ் ஸ்ப்ளாஷ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நேட்டிவ் ஸ்ப்ளாஷ் ப்ளகின் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் வெப்புக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் வெப்புக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளட்டர் நேட்டிவ் ஸ்ப்ளாஷ் ப்ளகினை ஆட் பண்ணணும். எதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, டெவலப்பர் டிபெண்டன்சியில் ஆட் பண்ணணும். ஆட் டேவ் டிபெண்டன்சி கொடுத்து ஆட் பண்ணுங்கள். ஃப்ளட்டர் _native_ ஸ்ப்ளாஷ். ஸோ ஃப்ளட்டர் நேட்டிவ் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற ப்ளகினை டேவ் டிபெண்டன்சியில் ஆட் பண்ணுங்கள். ஸோ டேவ் டிபெண்டன்சியில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளகினை அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து கம்பைல் பண்ணுறப்போ உங்களுடைய ப்ராஜெக்டில் அது இருக்காது. அதை வந்து உங்களுக்கு டெவலப்பர்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளகின். ஸோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய pubspec.yaml செக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்ஃபிகர் பண்ண போகிறோம். நமக்கு எந்த இடத்துல லோகோ வேணும், என்ன ஐக்கான்ஸ் வேணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த டாக்குமெண்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாம் எப்படி ஆப் பண்ணுன்னு சொல்கிறேன், பட் கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ என்னென்ன கலர், பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும், ஆண்ட்ராய்ட் 12 அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இமேஜ், அதாவது டாட் தீமில் இருந்தால் என்ன இமேஜ் இருக்கணும், லைட் தீமில் இருந்தால் என்ன இமேஜ் இருக்கணும், பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன இருக்கணும். ஸோ நிறையா கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்புக்கு எப்படி இருக்கணும், ஆண்ட்ராய்டுக்கு எப்படி இருக்கணும், வெப்புக்கு அலோவ் பண்ணலாமா, ஆண்ட்ராய்டுக்கு அலோவ் பண்ணலாமா, ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வெப்புக்கு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஃப்ளட்டர் _native_ ஸ்ப்ளாஷ் இப்படி கொடுத்துட்டு இதில் ஸோ ஆண்ட்ராய்டுக்கு ட்ரூ, iOS வேணும்னா iOSக்கும் ட்ரூ, நமக்கு வெப்புக்கு வேணுங்கிறதுனால வெப்புக்கும் நம்ம ட்ரூ கொடுக்கலாம். இப்போ அடுத்து என்ன தேவை அப்படின்னா, இமேஜ் வேணும். இமேஜ், அந்த இமேஜ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு டிஃபால்ட் இமேஜ் இருக்குது. அதாவது நம்ம கூகுளுடைய லோகோ இருக்குது. ஸோ assets/images, அதாவது அசட்ஸ்னு ஒரு ஃபோல்டரில் இமேஜஸ்னு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடும். அந்த ஃபோல்டரில் இந்த இமேஜை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீநேம் பண்ணுறேன். இட்ஸ் logo.png நான் ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமேஜ் ஆட் பண்ணலாம். இமேஜ் கோலன். இப்போ இந்த இமேஜுடைய பார்த்து வேணும் இல்லையா, நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதாவது assets/images logo.png. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நார்மல் இமேஜ். நீங்கள் வந்து இமேஜ் டார்க்னு இன்னொரு பேராமீட்டர் சொன்னேன் இல்லையா, image_dark அப்படின்ட்டு. இதை வந்து டார்க் தீமில் இருந்தால் என்ன இமேஜ் வரணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நீங்கள் எதுவுமே கொடுக்காமட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதை தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் பார்த்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தேவையாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய டெர்மினல் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. டெர்மினலில் .run, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் நேட்டிவ் ஸ்ப்ளாஷ், ஃப்ளட்டர் நேட்டிவ் ஸ்ப்ளாஷ் create அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நீங்களாக வந்து அந்த ஒரு ஸ்க்ரீனாக ஐகான்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுவே தேவையான HTML ஃபைலோ தேவையான ஃபைல்ஸோ என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த ப்ளகினை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன எரர் இருக்குதுன்னு காட்டுது பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு நான் யூஸ் பண்ணுவேன், ஆண்ட்ராய்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு கலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒயிட், அதாவது 6F இருந்துச்சுன்னா அது ஒயிட் கலர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திருப்பி நம்ம ரன் பண்ணலாம்.
ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு கிரியேட் ஆகிடுச்சு, iOS கிரியேட் ஆகிடுச்சு, வெப்புக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தான். லைக் நமக்கு இவ்வளோ ஈஸியாக கிரியேட் ஆகிடுச்சு இல்லைங்களா. நீங்கள் வெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் உங்கள் ஃபோட்டோ கிரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவையான ஐக்கன்ஸ், அதாவது நம்ம ஐக்கன்ஸுடைய சைஸ்க்கு எதுவும் அதுவே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கும். அதாவது நமக்கு இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து எல்லாமே அதே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் தெரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ரன் ஆகிடுச்சு, உங்களுக்கு அந்த ஸ்ப்ளாஷ் தெரியுது இல்லையா. அந்த ப்ராக்ரஸ் லோட் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்ப்ளாஷ் தெரியும். நமக்கு ஆப் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளட்டர் நேட்டிவ் ஸ்ப்ளாஷுடைய ஒரு பெனிஃபிட். நீங்கள் இதே போல் ஆண்ட்ராய்டு ரன் பண்ணிங்கனாலும் ஆண்ட்ராய்டுக்கு இதே மாதிரி தான் காட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்.